வணக்கம். கிளிக்கி மோமோ. இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் தொழில் தொடங்க நினைப்பவர்கள். அதற்காக காசு வச்சுருப்பாங்க, இல்லைனா லோன் அப்ளை பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் ஹோட்டல் தொழில் தெரியாது. அவங்ககிட்ட போய் நம்ம கேட்டோன்னு வச்சுக்கிங்களேன், அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? இல்லை, எனக்கு தொழில் தெரிஞ்ச நபர்கள் உதவி செய்வாங்க, மீடியேட்டர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லைன்னா எனக்கு குக்கு, நல்ல தொழில் தெரிஞ்ச குக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் நான் ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணுவேன், தொழில் எல்லாமே நான் மேனேஜ் மட்டும் பண்ணுவேன், இன்வெஸ்ட் பண்ணுவேன், மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், பிஸ்னஸ் தெரியாமல், அதுவும் ஹோட்டல் பிஸ்னஸ் தெரியாமல் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே இறங்காதீங்க. யாருமே உங்களுக்கு தொழில் சொல்லித்தர மாட்டாங்க. உங்களுக்கு தொழில் தெரிஞ்சால் இறங்குங்க, இல்லைன்னா இறங்காதீங்க. உங்கள் மணி வேஸ்ட்டு. உங்களுக்கு மீடியேட்டரு, மேனேஜர் போட்டு நான் மெயின்டைன் பண்ணுவேன். நீங்கள் உள்ளே இறங்கி நீங்கள் வேலை பார்க்கணும். அப்படி வேலை பார்த்தா மட்டும்தான் பிஸ்னஸில் சக்ஸஸ் கிடையாது. பிஸ்னஸே ரன் பண்ண முடியும், இல்லைன்னா நீங்கள் பிஸ்னஸை ரன்னே பண்ண முடியாது. ரன் பண்ணால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் தொழில் தெரிஞ்சுட்டு வாங்க, தொழில் தெரியாமல் வராதிங்க. வேலையாட்கள் இல்லைன்னா நம்மளே உள்ளே இறங்கி செய்யணும், நம்மளே மார்க்கெட்டிங் பண்ணணும். எல்லாமே நம்ம தலையில் ஏற்றி வச்சு வைத்து அந்த பாரத்தை சுமந்தால் மட்டும்தான் தொழில், ஹோட்டல் தொழிலை ரன் பண்ண முடியும். சக்ஸஸை பற்றி நான் பேசலை, ரன் பண்ணுறதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ரன் பண்ணுறதுக்கே நீங்கள் பிஸ்னஸ் தெரிஞ்சால் தான் ரன் பண்ண முடியும். அப்புறம் ஒரு தொழிலை பற்றி கேட்கணும் அப்படின்னா, அந்த தொழில் செய்கிறவங்ககிட்ட போய் அந்த விசாரணை பண்ணுங்கள். அந்த தொழிலை பற்றி அவங்க தான் அந்த தொழிலோட லாப நஷ்டங்கள், அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எல்லாமே சொல்லுவாங்க. தேவையில்லாமல் இந்த மீடியேட்டர், மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் இவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ நாளைக்கே கோடீஸ்வரர் ஆகிற மாதிரி பேசுவாங்க. அவங்களுக்கு பேச மட்டும்தான் தெரியும், மற்றபடி அந்த தொழிலை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மணி நேரம் கொடுத்தா கூட அந்த மீடியேட்டர்ஸ் அந்த தொழிலை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அமெரிக்காவில் அவர் பண்ணார், ஜப்பானில் இவர் பண்ணார், ரஷ்யாவில் அவர் பண்ணார், ஒரு மாதத்தில் கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க. அவங்க எப்படி பண்ணாங்க தெரியுமா, அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க தெரியுமா அப்படின்ற கதைலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. தொழில் தெரிஞ்ச நபர்கிட்ட அந்த தொழிலை பற்றி கேளுங்க. லாப நஷ்டத்தை பற்றி எவன் ஒருத்தன் பேசுகிறானோ அவனுக்கு தான் அந்த தொழில் தெரியும். லாபத்தை மட்டும் பேசுகிறது, கோடியை மட்டும் பேசுகிறது, கவர்ச்சியாக பேசுகிறது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. கவர்ச்சியாக மட்டும்தான் பேசுவாங்க தவிர அந்த தொழிலை எப்படி தொடங்கணும், எப்படி முடிக்கணும், எவ்வளோ லாபம் வரும், எவ்வளோ நஷ்டம் வரும்ன்றது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அதனால் அந்த மீடியேட்டரை நம்புறது, தொழில் மேனேஜர்ஸை போயிட்டு பார்த்து நம்புறது இதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு தொழில் தெரியுதா அப்போனா இறங்கி செய்யுங்க, இல்லைனா தொழிலை கற்றுக்கிட்டு செய்யுங்க. அதான் நல்லது.